வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கிறோம்னா, ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாரியான நற்பலன்கள் வழங்க இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், இந்த வருட கிரகங்கள ஒப்பிட்டு பார்த்து, மாத கிரகங்களை ஒப்பிட்டு பார்த்து, ஒரு சில பலன்கள் நன்மையா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த பலன்கள நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதாவது ரிஷப ராசிக்காரர்கள் வந்துட்டு வருமானத்த அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற தீவிர முயற்சியில இருப்பாங்க. அது நடந்தும் தீரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறவங்களுக்கு இன்கிரிமெண்ட் வர்றதா இருக்கட்டும், தொழில் செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுருந்தவங்க, தொழில இன்னமும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இல்ல பொருட்கள் நெறைய வாங்கி போட்டு, அத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அதெல்லாம் சக்ஸஸா இருக்கும். அதுவும் இல்லாம கூட்டு தொழில் செய்யணுங்கிறவங்களுக்கும் ஓரளவு நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம, அ ரொம்ப நாட்களா பொண்ணு தேடிட்டு இருந்து, இல்ல பையன் தேடிட்டு இருந்து கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க தேடிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அதாவது இந்த குரு பெயர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதாவது லக்னத்திற்கு 9க்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது காலபுருஷ லக்னத்துக்கு 9க்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல உட்காந்து அந்த டக்குன்னு முடியிற ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். அ இது கிடைக்கணும் அப்படின்னு. அந்த விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பெண் விஷயங்கள்ல, அதாவது வரன் விஷயங்கள்ல அ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய இருக்கு. ரிஷபராசி ஆணா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வரன் சீக்கிரம் வந்து கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம, ஆ சோசியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது அதாவது சமுதாயத்தில அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை அதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கக்கூடிய ஒரு டைமாவும் இருக்குது. அப்புறம் புதிய புதிய தொழில் முயற்சிகள், அதுவும் ரொம்ப சக்சஸா இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு வீடு, வாசல் சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட விரயங்கள சந்திக்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சில புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய வீடு வாங்குறது, அதுவும் இல்லாம ம் அ தாயாருக்கு சுப செலவுகள் செய்றது. அதாவது வெளியில அ ஆன்மீக தீர்த்த யாத்திரைகள் கூட்டிட்டு போயிட்டு வர்றது, அவங்கள வெளியில போக அனுமதிக்கிறது, அவங்க கையில காசு குடுக்குறது, இது போன்ற விஷயங்கள அவங்களுக்கு பண்ணி, அவங்களவும் மகிழ்ச்சியா வச்சுப்பாங்க. 2வது திருமணத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு, அவங்களுக்கும் வந்துட்டு கைகூடும் இந்த குரு பெயர்ச்சினால. அதாவது அதேபோல பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் அவங்க கூட இருக்க நண்பர்கள அ உத்வேகப்படுத்தி அவங்களுக்கு தூக்கி விட்டு, அவங்கள ஒரு லைஃப்ல ஒரு செட்டில்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதுவும் இல்லாம அழகு சாதன பொருட்கள் வீட்ல வாங்கி மகிழ்வாங்க. அதாவது குளிர்சாதன பெட்டியா இருக்கட்டும், அதேபோல பார்த்தோம்னா நகைகள், அதாவது தங்க நகைகள் வந்து எ ரெட்டப்பட சங்கிலி, அதுபோல பார்த்தீங்கன்னா, கடுக்கான இந்த மாரியான நகைகள் அதிகம் வாங்குவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு செவ்வாயோட பாதிப்பு இருந்து இருக்கிற மாரி இருக்கு. ஸோ, அறுவை சிகிச்சை தள்ளி போட்டுட்டு இருப்பாங்கல்ல, எ நல்ல நேரம் வரட்டும், அப்புறம் பண்ணிக்குவோம் அப்படின்னு. அதெல்லாம் இப்ப நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஓகே, நன்றி நேயர்களே! மற்ற ஒரு தலைப்புல நம்ம பார்க்கலாம்.